நமது கமக்கார அமைப்புகள சம்பவம் என்னும் பெயர் தொடர்பான இந்த கடிதத்துல போட்டீங்கன்னா இதுல ஊழலோட ஆதாரங்களோட தந்திருக்குது. சரியா இந்த கமக்கார அமைப்பு சம்பந்தமாக எழுகின்ற கோப்பாக்குள்ள வந்திருக்கின்ற பிரச்சனை, ஊழல், மோசடி, இது சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அல்லது நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா சொல்லுங்க. அமைப்பு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நாங்கள் ஒவ்வொரு தீர்மானத்தையும் எடுத்து முதலாவதாக விடுக்கப்பட்ட வினாக இரண்டாவதுக்குள்ள கமக்கார அமைப்புகளின் சம்மேளனம் பதிவு செய்யப்படவில்லை. பதிவு செய்யப்படாத எனவே எங்களுடைய கணக்கு என்பதில் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற சந்தேகம் எவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இதுவகையில் அவருக்கான சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக நாங்கள் எல்லாம் ஒரு எவ்வாறு என்று சொன்னால் ஒரு நடைமுறை இருக்கின்றது. நாங்கள் இருக்கிற எழுந்தவானமாக நாங்கள் அந்த காசு விடயங்களை நாங்கள் கையாளுவதிலே அந்த வாய்க்கால்களை பராமரிப்பதற்கென்று ஒரு நிதியை ஏக்கருக்கு 1000 ரூபாய் வீதமும், அந்த நீரை வழங்குகின்ற கமாவிதானைக்கு ஏக்கருக்கு 300 ரூபாய் சொல்லியும் ஒரு நிதி அறவீடு செய்யப்படுகின்றது. அவ்வாறு 22 கோடியே 10 லட்சம் ரூபாயை நாங்கள் சேகரிக்கலாம். இந்த நிதி எந்த சந்தர்ப்பம் இருக்கின்றால் 2022 3ஆம் மாதம் 3ஆம் தேதி இதுல கடிதம் போடப்பட்டிருக்கின்ற இரண்டு கமக்கார அமைப்புகள சம்பவம் என்னும் பெயர் தொடர்பான இந்த கடிதத்துல போட்டீங்கன்னா இந்த அமைப்பு பதியப்படாத ஒரு அமைப்பு கோப்பாவில் இது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க கடந்த தடவை 2 தடவையும் இந்த அமைப்புக்கான தலைவரை கூப்பிட்டு நீங்க ஸ்பெஷலா இன்வைட் பண்ணி உங்களுக்குள்ள வச்சிருந்தாங்க ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. இதுல ஊழலோட ஆதாரங்களோட தந்திருக்குது. கோப்பா குழுவில் இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டு மில்லியன் கணக்கா பணம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஜிஐ முடந்தேட்டு இந்த கடிதத்தில் எனக்கு அது தெரியாது. நீங்கள் நின்று பர்த்டே கேக் பட்டின படமும் இங்க அனுப்பப்பட்டிருக்கு. எனக்கு இது தொடர்பாக பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு கீழே தான் இது பதியப்பட்டிருக்கிறது. அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட் நான் கேட்கிறவங்களுக்கு அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட் யார் வந்திருக்கிறார்? இப்ப எடுத்து சொல்லுங்க. சரியா இந்த கமக்கார அமைப்பு சம்பந்தமாக எழுகின்ற கோப்பாக்குள்ள வந்திருக்கின்ற பிரச்சனை, ஊழல், மோசடி, இது சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அல்லது நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா சொல்லுங்க. கோப்பாக்கு போன சம்பந்தம் அது தெரியாது. கோப்பா சம்பந்தமா நான் ஆனா இந்த அமைப்பு 2016ஆம் ஆண்டு அமைப்புக்குரிய ப்ரொவிஷன்ல 15 இருந்தது. சம்பளம் மட்டும் அமைப்புக்குரிய ப்ரொவிஷன் 2 வகையான நீங்கள் கடிதம் போட்டுக்கிறீர்கள். பாவனா தேவரதன்ற நீங்க தான் போட்டுக்கிறீங்க. 2016ஆம் ஆண்டுல பாமோகன் பதிவு ப்ரொவிஷன் இருக்குன்னா இதை பெரேஷன் பதிச்சிருக்கணும். அப்படி எங்களால் பெரேஷன் சொல்லி பாமோகன் ப்ரொவிஷன் பதியலாதுன்னு எங்களால் எங்களை இன்டர்னல் ஆடிட்டால் கண்டுபிடிக்கப்பட்ட வழியாக நாங்கள் அந்த அமைப்பு ஒரு ரெக்டிஃபிகேஷனுக்கு எதாவது ஒன்றுக்காக மாவட்டத்தில் ஒரு பெரேஷன் இதுக்கு ஆல்ரெடியே இருக்குது. மாவட்ட பெரேஷன் இருக்கிற வழியாக பெரேஷன் தொடர்ந்து கொண்டு போகிறாரு. பதிவுறதுக்கு ஏற்பாடு செய்கிற வழியாக ஒரு அமைப்பாக பதிக்கிறதுக்கு நான் வடிக்கிறேன். இந்த பொருட்கள் வாங்கல் எல்லாம் காசுகள் அறவிட்டது செலவழிச்சது எல்லாம் நான் அமைப்பால செய்திருக்கிறேன். எப்படி இருக்குன்னா நீங்க ஒரிஜினலா பார்க்கலாம் நினைக்கிறேன். மொத்த அசஸ் பண்ணி இருக்கிறது நான் நினைக்கிறேன் 281 லட்சத்துக்கு மேல மொத்த அசஸ். அவர் ஊழல் என்று நாங்கள் சொல்லுகிறேன். என்னன்னு சொல்லிச்சுன்னா அவர் பயிற்சியல் குழு கூட்டல் செயல்படுத்தப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் அவர்களுக்கு செய்யப்பட்டது. அடுத்த நோக்கம் என்னென்னா அதை தங்களோட கமிட்டியையும் சொன்னபடியை கூப்பிட்டு செலவழிச்சிருக்கு. நாங்கள் பேமெண்ட்டுகள் செய்ய சில தவறுகள் பேங்கால கேஷால பேமெண்ட் செய்திருக்கலாம். அதை நாங்கள் இல்ல பதிவு செய்யப்பட்ட டிபார்ட்மெண்டே கீழே கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே பாவிச்சிருக்காண்ட கோப்பாக்குழுவோட விசாரணை நடந்தோண்டு இருக்கு. அதுக்குரிய சிங்கள கடிதங்கள் அடங்க எனக்கு வாசிக்க தெரியாது. சரிதானே? ஆகவே நான் கேட்கிறேன் என்றால் நம்முடைய அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட்களால இல்லை நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. நாங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா பதிவு செய்ய வேண்டிய இல்லை. நாங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா எங்க பதிவு செய்யறீங்க? ஃபெடரேஷன் என்பதை அமைப்புக்குரிய ப்ரொவிஷன்ல பதிஞ்சிருக்கிறோம்.
ஆனா நாங்க ஃபெடரேஷன் பதியலான்னு தான் நாங்க அதை இங்கெல்லாம் தமிழ் கொண்டு தான் ஃபெடரேஷன் தான் அமைப்பு. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான். ஃபார்ம் ஆர்கனைசேஷன் என்றதான் நாங்க 10% பெண்கள் இதுல நீங்க போட்டுக்கிறது வந்து இரண்டமாடு ஃபார்ம் ஃபெடரேஷன். என்ன அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? சந்தர்ப்பம் தான் நான் சொல்லலாம். அதனுடைய பயிற்சி செய்யக்கூடிய கூட்டம், அதாவது சிறுபோகத்தில் இவ்வளவு நீரை இவ்வளவு இடமடைவுக்குள்ள 21,000 ஏக்கர் விவசாயம் எல்லாம் இருக்கு. அப்ப நாங்கள் இதுல விவசாயம் செய்யணும்னா குளத்துல எவ்வளவு உயர நீர் இருக்குன்றது அடிப்படையில இவ்வளவு ஏரியாவில் நாங்கள் விவசாயம் செய்ய போறோம்ன்றது. அப்ப 28 கமக்கார அமைப்பு இருக்கு. அப்ப 28 கூப்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு தீர்மானத்தையும் எடுக்கிறதுக்கு தொகையானாங்க. அப்ப நிச்சயமா இந்த பெரிய குளத்துக்கு கீழே எல்லா கமக்கார அமைப்பையும் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு போதுமான ஒரு அமைப்பு தேவை. அப்படின்னா தான் இந்த நீர் விநியோகம் என்றால் 16ஆம் ஆண்டு அவையில் கொண்டு வந்து இதில் எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ரிஜிஸ்டர் பண்ணிக்கு என்ன நடந்தது என்றால் உண்மையாக அதிண்ட பேர் இந்த சம்மேளனம் என்று வந்திருக்க கூடாது. இரண்மட கமக்கார அமைப்பு என்று வந்திருக்கணும். இரண்மட கமக்கார சம்மேளனம் என்று வந்திருக்கு. சம்மேளனம் என்றால் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்த மாவட்டத்தில் இரண்மட ஒரு குளம், அக்கறையானர்களையும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. அப்ப அதுலதான் அந்த ஏற்பாடு கொள்ளுது என்னென்றால் உங்களோட பேரை மாற்றணும்னு சொன்னோடைய அந்த அமைப்பு இயங்கினது பிள்ளை என்று சொல்லிடு. அதை சொல்லி இருக்கிறோம் என்னென்றால் நீங்கள் சம்மேளனம் என்று கூடியலாது இரண்டு கமக்கார அமைப்பென்று மாற்ற சொல்லிதான் கோப்பாப்பளவுல செய்தியை தயவு கூர்ந்து நீங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களாலே முதலாவதாக விடுக்கப்பட்ட வினா வந்து இரநோடுகுல கமக்கார அமைப்புகளின் சம்மேளனம் பதிவு செய்யப்படவில்லை, பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பை கடந்த 2 கூட்டங்களுக்கு அழைத்திருந்தீர்கள், இப்பொழுது இன்று அழைக்கவில்லை. எனவே ஏன் அப்படி ஒரு பதிவற்ற அமைப்பு என்கின்ற சொலியிலே உச்சரித்திருந்தார்கள். இதை நாங்கள் உண்மையிலேயே 2016ஆம் ஆண்டு நாங்கள் அந்த அமைப்பை சட்டபூர்வமாக பதிவு செய்திருந்தோம். அதே திணைக்களத்தில் அந்த திணைக்களத்தினுடைய பதிவு பல்வேறுபட்ட உயர்நிலை திணைக்களங்கள், கொழும்பு திணைக்களங்கள் வரைக்கும் அதனுடைய பதிவினுடைய விடயங்களை அந்த அப்போது இருந்த ஆணையாளர் மாவட்ட ஆணையாளர் தகவலை அனுப்பியிருந்தார். அதன் பிரகாரம் நாங்கள் ஒரு உப சட்ட விதியையும் நாங்கள் அந்த பதிவின் போது சமர்ப்பிச்சிருந்து அதுவும் அங்கீகாரம் பெற்று அவர்களால் ஒப்பமிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் பெற்ற ஒரு சட்ட விதியாக நாங்கள் இதனை வைத்திருந்தால் இதனுடைய சமூகத்தின் நிர்வாக செயல்பாட்டை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். 2016ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அமைப்பை 2022ஆம் ஆண்டு எங்கள் அமைப்பினுடைய பதிவிலே பேரில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இப்போது இருக்கின்ற பிரதி ஆணையாளர்கள் கோரிக்கை முன்வைத்திருந்த அந்த விடயத்தில் நாங்கள் 2 பொதுக்கூட்டங்களை எங்களுடைய சம்மேளன பொதுக்கூட்டங்களை கூடி அதிலே சில திருத்தங்களை செய்த பொழுது அப்பொழுதும் உடன்படவில்லை. தற்போது ஒரு புதிய பேர் ஒன்றுக்கு நாங்கள் உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய பதிவில் ஒரு சிறிய மாற்றம், பேரில் ஒரு மாற்றம் ஒன்று நாங்கள் உடன்பட்டு அந்த திணைக்களத்தோடு நாங்கள் உடன்பட்டு அந்த பெயர் மாற்றத்துக்கு வந்திருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதேபோல் எங்களுடைய கணக்கறிக்கை சம்பந்தமான ஒரு விடயத்தை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் 3 கோடி ரூபாய் வரையான நிதியை நாங்கள் அறவீடு செய்தது போல 2 கோடியே 57 லட்சம் என்கின்ற வகையிலே ஒரு கணக்கை கோப்பா என்கின்ற ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு உயர்குழுவில் அது சம்பந்தமான விசாரணை நடப்பது என்ற செய்தியை வெளியிட்டிருந்தார். உண்மையிலே நாங்கள் சட்டபூர்வமாக நாங்கள் எங்களுடைய கணக்காய்வை முறைப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு சட்ட நிறுவனத்திடம், கணக்காய்வு நிறுவனத்திடம் நாங்கள் எங்களுடைய கணக்குகளை ஆய்வு செய்து இதை எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஆணையாளர்களுக்கு அதிகாரிக்கு அனுப்பி இதை எங்களுடைய பொதுச்சபையிலே எங்களுடைய உபவிதிக்கு அமைஞ்சவாறு பொதுச்சபையிலே சமர்ப்பித்து பொதுச்சபையிலே அந்த மக்களுடைய அந்த பொதுச்சபை பிரதிநிதிகளுடைய அங்கீகாரத்தை பெற்று நாங்கள் இதை நிறைவேற்றி இருக்கின்றோம். எனவே ஒரு சமூக அமைப்பு என்கின்ற வகையில் அது தன்னுடைய உபவிதிக்கு கட்டுப்பட்டு, சட்ட விதிக்கும் உபவிதிக்கும் கட்டுப்பட்டு ஒரு சமூக அமைப்பு என்ற வகையிலே அது பொதுச்சபைக்கு உச்சமாக கட்டுப்பட்டது என்கின்ற வகையிலே நாங்கள் அந்த பொதுச்சபைக்கு எங்களுடைய கணக்கறிக்கையை சமர்ப்பித்து அங்கீகாரம் பெற்று புதிய நிர்வாக தெரிவை நாங்கள் அரசு அதிகாரிகள் முன்னிலையிலே நாங்கள் எங்களுடைய புதிய நிர்வாகத்தை கடந்த ஆண்டு தெரிவு செய்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய கணக்கு என்பதில் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற சந்தேகம் எவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இருவகையில் அவருக்கான சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக நாங்கள் உணர்கின்றோம். அது எவ்வாறு என்று சொன்னால் 2000 எங்களுடைய கணக்காய்வுடைய சமரி ஒன்று இங்கே இருக்கின்றது. இதிலே எங்களுடைய நெற்களஞ்சியம் என்கின்ற அலுவலகம் என்கின்ற 2 சொத்துக்களினுடைய பெறுமதி 2,52 கோடியே 53 லட்சம் என்கின்ற கணக்கொண்டை எங்களுடைய சொத்து அந்த மொத்த
கணக்கினுடைய விவரத்துக்களே இருக்குது. அவ்வாறு வருகின்ற பொழுதுதான் 2,54,51,949 ரூபாய் 76% ஒரு மொத்த கணக்கு அந்த கணக்காய்வு நிறுவனத்துக்கு கணக்குக்குள் இருக்கின்றது. எனவே இந்த 2,50,00,000 எங்களுடைய காசு கணக்காக அவர் கருதி இந்த செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இது எங்களுடைய சொத்து உட்பட்ட மொத்த கணக்கினுடைய ஒரு சமர். எனவே இதை அவர் மிக தெளிவாக அவர் இந்த கணக்கறிக்கையை ஆய்வு செய்து அதை அறிந்திருக்க வேண்டும். எனவே அவர் இது ஒரு எழுந்தமானமாக அவர் இந்த விடயங்களை கையாண்டிருக்கின்றார். உண்மையிலே எங்களுக்கான இந்த 6 வருடங்களுக்கான காசு நடைமுறைகள் வந்து ஒரு 48 லட்சம் அல்லது 50 லட்சத்துக்கு உட்பட்ட கணக்காகத்தான் எங்களுடைய கணக்குக்குள் காசு நடைமுறைகளில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த காசுகளை நாங்கள் எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம், அதை எவ்வாறு செலவு செய்கின்றோம் என்பதற்கெல்லாம் ஒரு நடைமுறை இருக்கின்றது. நாங்கள் எங்கள் எழுந்தவானமாக நாங்கள் அந்த காசு விடயங்களை நாங்கள் கையாளுவதில்லை. இது ஒரு மாவட்ட விவசாய இரணமடு குளத்திட்ட பயிற்சிகை குழு கூட்டம் 2023 உதாரணத்துக்கு காட்டுகின்றோம். இது ஒரு அரசு அதிபர் தலைமையிலேயே நிறைந்த அதிகாரிகள் மத்தியிலே நடக்கின்ற ஒரு கூட்ட தீர்மானம். இதிலே குறிப்பிட்ட கடமைகளை நிறைவேற்றாமைக்கு எதிராக எடுக்க நடவடிக்கை என்று போட்டுட்டு வாய்க்கால் பராமரிப்புக்கு ஏக்கருக்கு 1000 ரூபாவும் சம்மேளன பங்கு நிதியாக ஏக்கருக்கு 100 ரூபாவும் அரசு அதிபர் கல்வி நிதியத்திற்கு ஏக்கருக்கு 100 ரூபாயும் என்கின்ற தீர்மானங்களை அந்த சபையிலே நிறைவேற்றி தான் இந்த காசை நாங்கள் அறவீடு செய்கின்றோம். அதாவது சம்மேளனத்துக்கு கொண்ட ஒரு நிதியை மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலே அதிகாரிகள் முன்னிலையிலே பகிரங்கமாக முன்மொழியப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான பற்றி சீட்டுகளை எங்களுடைய கமக்கார அமைப்புகளுக்கு வழங்கினால் நாங்கள் இந்த நிதியை அறவீடு செய்கின்றோம். இந்த நிதி எவ்வாறு அறவீடு செய்கின்றோமோ அதே போல செலவு சீட்டுகளின் ஊடாக நாங்கள் இதற்கான செலவுகளை நாங்கள் செய்யப்பட்ட கணக்கினுடைய அறிக்கை தான் இந்த கணக்கு ஆய்வு அறிக்கை. எனவே எங்களுடைய கணக்குகள் எல்லாம் ஒரு முறையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கணக்கில் இன்னொரு வகையான சந்தேகம் மக்களுக்கு ஏற்படலாம். இரணமடு குளத்தின் கீழ் 21,000 ஏக்கர் பயநிலங்கள் இருக்கின்றன. இதிலே அந்த வாய்க்கால்களை பராமரிப்பதற்கென்று ஒரு நிதியை ஏக்கருக்கு 1000 ரூபாய் வீதமும் அந்த நீரை வழங்குகின்ற கமவிதானைக்கு ஏக்கருக்கு 300 ரூபாய் சொல்லியும் ஒரு நிதி அறவீடு செய்யப்படுகின்றது. அவ்வாறு 21,000 ஏக்கருக்கு 1000 ரூபாய் நிதியை அறவீடு செய்தால் 2,10 லட்சம் ரூபாயை நாங்கள் சேகரிக்கலாம். இந்த நிதி எந்த சந்தர்ப்பத்திலும் இரணமடு சம்மேளனம் அறவிடுகின்ற நிதி இல்லை. இது இரணமடு சம்மேளனத்துக்கு இருக்கின்ற 28 கமக்கார அமைப்புகள் தன் பிரதேசத்தில் உள்ள வயல்நிலங்களுக்கு ஏற்றவாறு அறவீடு செய்து அது செலவு செய்கின்ற ஒரு நிதி. இதில் எந்த விளக்க குறைபாடு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு இருக்கின்றது என்பதை எங்களுக்கு தெரியவில்லை. எனவே நாங்கள் இந்த ஊடகத்தின் ஊடாக உங்களுக்கு இந்த செய்திகளை நாங்கள் தருகின்றோம். அதேபோல் அவரால் வெளியிடப்பட்ட இன்னும் ஒரு தகவல், உரமானியத்தை ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் உள்ள நிலங்களுக்கு உரமானியங்களை வழங்கினதாக ஒரு செய்தி ஒன்றை அவர் அதிலே வெளியிட்டிருந்தார். இதுவும் ஒரு மாவட்ட விவசாய குழு கூட்டத்தினுடைய அறிக்கை. 2021 ஆண்டிலே இரணமடு குளத்தினுடைய சிறுபோக பயிற்சிக்கான கூட்ட அறிக்கையிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. வட்டக்கட்சியில் அமைந்துள்ள சிவில் பாதுகாப்பு பிரிவு இம்முறை சிறுபோக நெற்செய்கைக்கென மொத்த விஸ்தீரணத்தில் 65 ஏக்கர் நெற்செய்கைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த சிவில் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலே வருகை தந்திருந்து தங்களுடைய அந்த பண்ணை நிலத்திற்கும் நீர் தருமாறு கோரிக்கையை முன்வைப்பார்கள். இதை அரசு அதிகாரிகள் தலைமையிலே அதுக்கான ஒப்புதல்கள் கிடைக்கப்பெறும். அவ்வாறு கிடைக்கப்படுகின்ற ஒப்புதல் பயிர் செய்கைக்காக 65 ஏக்கர் நிலத்துக்கு நீர் வழங்கப்பட்டால் அந்த பயிர் செய்கின்ற நிலத்துக்குரிய உரத்தையும் வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த தீர்மானத்தின் ஊடாக அந்த ராணுவத்தினுடைய நிலங்களுக்கு உரங்கள் சென்றடையும். இது எங்களுக்கான கடமை அல்ல, இது கமக்கார அமைப்புகளோ சம்மேளனமோ செய்கின்ற கடமை அல்ல, இது அரசு அதிகாரிகள் மட்டத்தில் நடக்கின்ற ஒரு கடமை. எனவே நாங்கள் இந்த விடயங்களை மிக தெளிவாகவும் உண்மைத்தன்மையோடும் நேர்மையோடும் எங்களுடைய சம்மேளனம் நடக்கிட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் தான் எவ்வாறோ ஒரு முறைப்பாடு கிடைக்கப்பெற்று தேசிய கணக்காய்வு நிறுவனம், ஜெனரல் ஆடிட்டர் சொல்லப்படுகின்ற தேசிய கணக்காய்வு நிறுவனம் கடந்த 8ஆம் தேதி முதலாம் மாதம் 8ஆம் தேதி 2026 ஆண்டு எங்களை கிளிநொச்சியிலே சந்தித்து எங்களுடைய கணக்குகள் சம்பந்தமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன் பிரகாரம் நாங்கள் அந்த
அவர்களுக்கு என்னென்ன விடயங்களை கொடுக்கணுமோ கணக்காய்வு அறிக்கையில் இருந்து எங்களுடைய சம்மேளனத்தினுடைய உபசமிதி யாப்பில் இருந்து எங்களுடைய அறிக்கை கோப்புகள் தீர்மானத்துக்குரிய அறிக்கை கோப்புகள் வரவு சிட்டைகள் செலவு சிட்டைகள் உட்பட்ட அனைத்தையும் கணக்கறிக்கை உட்பட்ட அனைத்தையும் நாங்கள் அவர்களுக்கு ஒப்படைத்து அவர்களிடமிருந்து நாங்கள் ஒப்புதலையும் கடிதத்தையும் பெற்றிருக்கிறோம். அதை பெற்றுக்கொண்டதுக்கான பெற்றிருக்கின்றோம். ஆனால் அந்த திணைக்களம் ஒரு கணக்காய்வு திணைக்களம் ஒரு சிறு தவறு விட்டதாக நாங்கள் உணர்கின்றோம். எங்களிடம் இந்த ஒவ்வொரு ஆவணங்களையும் பெறுகின்ற பொழுது அந்த திணைக்களத்துக்கு முறைப்பாடு செய்த ஒருவரோ அல்லது திணைக்களத்தோடு சம்பந்தப்படாத ஒருவரையும் கொண்டு வந்து வச்சு எங்கள் மீதான ஒரு விசாரணை நடத்துவது போன்ற ஒரு விடயத்தை செய்திருந்தார்கள். அவ்வாறு அதோடு ஒரு ஊடகவியலாளரையும் கொண்டு வந்து இந்த விடயங்களை படம் எடுத்து இந்த செய்திகளை செய்து விட்டுக் கொண்டிருந்தார். அந்த வேளையில இந்த ஊடகவியலாளர்களை வைத்து நாங்கள் இந்த விடயங்களை ஒப்படைக்கலாமா, இது முறையா, எனவே நாங்கள் இதை ஒப்படைப்பதற்கு உடன்படவில்லை என்று கூறியதன் பிற்பாடு அந்த ஊடகவியலாளரை வெளியிலே அனுப்பியதன் பிற்பாடு அந்த விடயங்களை பெற்றுக் கொண்டு சென்றார்கள். எனவே இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதையும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது சம்பந்தமான ஒரு எங்களுடைய கவன புறப்பாட்டை நாங்கள் அதுக்குரிய கணக்காய்வு அதிகாரிகளுக்கு மாவட்ட அதிகாரியும் மற்றதும் தேசிய மட்ட அதிகாரிகளுக்கும் நாங்கள் அதுக்குரிய முறைப்பாட்டையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே எங்கள் தரப்பில் ஏதாவது குறைகள் இருக்குமாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் உரிய அதிகாரிகளோ உரிய எந்த திணைக்களங்களோ எங்களுடைய மேசைக்கு அழைத்து அவருடைய மேசைக்கு அழைத்து எங்கள் மீதான சந்தேகங்கள் தீரக்கூடிய அளவுக்கு எங்களிடமிருந்து விளக்கங்களை பெற்றுக் கொள்வதற்குரிய முழுமையான ஆவணங்களோடு தான் எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்தக்கு நன்றியோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி.